தமிழகத்தில் இன்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கும் நிலையில் பிரச்சாரமும் களை கட்டுகிறது. முக்கிய தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கும் இடங்கள் குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். பிரவீன்குமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். ராதிகா, 23ஆம் தேதி அன்று தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி அன்று எண்ணப்பட்டு முடிவுகள் அடுத்த 5 ஆண்டு தமிழகத்தை ஆளப்போவது யார் என்ற பெரிய எதிர்பார்ப்புக்கான விடை கிடைத்துவிடும். அதற்காக ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய முழு சக்தியை பயன்படுத்தி தீவிரமாக தயாராகி வருகிறார்கள். தேர்தல் என்றாலே அதில் மிக முக்கியமாக இடம்பெறக்கூடியது தேர்தல் பிரச்சாரம் தான். ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படும். அதுதான் தற்போது தொடங்கி இருக்கிறது. இன்றைய நாள் வேட்புமனு தாக்கல் தொடங்கும் முதல் நாள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரச்சாரங்களும் இன்று முதல் களை கட்ட தொடங்க இருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு தலைவர்களும் இன்று தொடங்கி பல்வேறு நாட்கள் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால், பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற 4ஆம் தேதி சனிக்கிழமை என்று மயிலாப்பூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக அதற்கு முந்தைய நாள் 3ஆம் தேதி புதுச்சேரி சென்றுவிட்டு 4ஆம் தேதி என்று தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி மயிலாப்பூர் சென்று அங்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றார். மயிலாப்பூர் தொகுதியில் பாஜக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் பாஜக அங்கு தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். இந்நிலையில் தான் மயிலாப்பூர் தொகுதியில் வருகின்ற 4ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றார். அதற்கு முன்னதாக நாளைய தினம் 31ஆம் தேதி என்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருவாரூர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இந்த தேர்தலுக்கான முதல் பிரச்சாரமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கக்கூடிய பிரச்சாரமாக பார்க்கப்படுகின்றது. நாளைய தினம் திருவாரூர் தொகுதியில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அதைத் தொடர்ந்து பல்வேறு நாட்கள் பல நாட்கள் திட்டமிடப்பட்டு ஒவ்வொரு தொகுதி வாரியாக சென்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தாவேக தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். பெரம்பூர் தொகுதியில் அவர் பிரச்சாரம் செய்கிறார். பெரம்பூர், வில்லிவாக்கம் உள்ளிட்ட பல முக்கியமான இடங்களுக்கு சென்று ஏற்கனவே அவர் திட்டமிட்டபடி அன்று நடைபெறாமல் போன காரணம் சனிக்கிழமை என்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டி இருந்தது. அப்போது காவல்துறை அனுமதி கொடுத்த காரணத்தால் அன்றைய தினம் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியவில்லை. அதைத் தொடர்ந்து இன்று பெரம்பூர் தொகுதியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதி என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய நாள் பெரம்பூர் தொகுதியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பெரம்பூர் தொகுதி முடித்துவிட்டு வில்லிவாக்கம் உள்ளிட்ட 5 இடங்களுக்கு சென்று அவர் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதே போன்று இன்று எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி, தென்காசி, கடையநல்லூர், கோவில்பட்டி ஆகிய பகுதிகளுக்கு சென்று பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். இதற்கு முன்னதாக 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு சென்று தமிழகத்தை மக்களை காப்பும், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தீவிரமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக தற்போது தேர்தல் பிரச்சாரத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறார். அதன்படி இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி, தென்காசி, கடையநல்லூர், கோவில்பட்டி ஆகிய தொகுதிகளுக்கு சென்று தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதே போன்று நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை 31ஆம் தேதியான நாளைய தினம் கனிமொழி தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள ஈடுபடுகிறார். அவரும் அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களும் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதே போன்று இன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை ஆகிய தொகுதிகளுக்கு சென்று தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார். இன்றைய தினம் பொறுத்தவரையில் பல்வேறு தலைவர்கள், குறிப்பாக இன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தாவேக தலைவர் விஜய் ஆகிய மூவரும் இன்றைய நாள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். அதே போன்று நாளைய தினம் 31ஆம் தேதி பொறுத்தவரையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருவாரூர் தொகுதியிலும், அதே போன்று கனிமொழியும் நாளை தினம் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 4ஆம் தேதி என்று தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி மயிலாப்பூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இப்படியாக இன்றைய தொடங்கி அடுத்தடுத்த கட்டங்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைவரும் தீவிர பிரச்சாரம் முன்னெடுக்க இருக்கிறார்கள். அதிலும் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி 6ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் மொத்தம் 8 நாட்கள் என்றாலும் கூட விடுமுறை போக வெறும் 4 நாட்கள் மட்டும்தான் இருக்கின்றது. ஆனால் மிக முக்கியமான தலைவர்களாம், குறிப்பாக திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதே போன்று தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அதற்கான வேட்புமனு இன்று தாக்கல் செய்கிறார். சீமான் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான வேட்புமனு இன்று தாக்கல் செய்கிறார். இப்படியாக மிக முக்கிய தலைவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதே கட்டமாக பிரச்சாரமும் இன்று முதல் தீவிரமாக களை கட்ட தொடங்கி இருக்கின்றது. ராதிகா.